விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வார தொடக்கமே அமர்க்களம். 7ல் சந்திரன். 7ஆம் இடம் லக்கணம். ராசி நம்ம லக்கணத்துக்கு கோச்சாரம்ல ராசி நம்ம. 7ஆம் இடம் நம்மளோட தொடர்பு கொள்ற அனைத்தையுமே குறிக்கும். மனைவி பிரதானமா இருக்கும். நண்பர்கள், தொழில்முறை பங்குதாரர்கள். 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது எல்லா உறவுகளையும் குறிக்கும். நமக்கு எதிர உள்ளவன்னு அர்த்தம். அப்ப அங்க ஒரு ஒளி உச்சமா வருது, நல்லா இருக்கும், நம்ம ஃப்ரெஷ்ஷா இருப்போம், மனைவிட்ட வாக்குவாதம் இருக்காது. ஏற்கனவே உங்க தசாபத்தி படி மனைவிட்ட வாக்குவாதம் அன்றாடம் போய்கிட்டு இருக்கு பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு நிவாரணம் இருக்கும். மகா நுணுக்கமா நான் படிச்சு சொல்றேன். 7ஆம் இடம் நல்ல அமைப்புங்க. புதிய தொழில் தொடங்குற எண்ணங்கள் உருவாகலாம். மனைவிக்கு பொன்பொருள் செய்யணுங்கிற எண்ணங்கள் உருவாகலாம். இப்படிலாம் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் செய்யணுங்கிற அமைப்புல வயசுக்கு தகுந்தவாறு பலன், உறவுக்கு தகுந்தவாறு பலன் இருக்கலாம். 25ஆம் தேதிக்கு சந்திராஷ்டமம் வருது. எல்லா சந்திராஷ்டமத்துக்கும் ஒரு பலன் சொன்னேன். விருச்சிகத்துக்கு பாருங்க, 8ஆம் இடத்துல குரு இருக்கா, குருவோட சந்திரன் இருக்காரா, சுப சந்திராஷ்டமம் அப்படின்றதுங்க. என்ன சுப சந்திராஷ்டமம்? மன அலக்களிக்கும். நல்ல விஷயங்களை மனசுல ஏற்படுத்தி அந்த செயலை உங்களுக்கு கொடுத்து அலக்களிக்கும். சுப சந்திராஷ்டமம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கவனம். விருச்சிக ராசிக்கு இந்த சந்திராஷ்டமம் கெடுதலை செய்யாது. திடீர் அதிர்ஷ்டம் வரும். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் வரும். 9ஆம் இடம் பாக்கியம், தந்தை தாயார். ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடம் தந்தையாரை குறிக்கும். கடக வீடுனால தாயாரையும் குறிக்கும். தந்தையார் முதன்மை, தாயார் அடுத்த நிலை. அவருடைய உதவிகள், பாக்கியங்கள் கிடைக்கும். இறை வழிபாடு செய்யறதுக்கு நாள் குறிக்கலாம். நீங்க உங்க தசாபத்தி அடிப்படையில தான், எல்லாத்துக்கும் சொல்லலை. அப்ப வயசுக்கு தகுந்தவாறு, நம்ம எண்ணங்களுக்கு தகுந்தவாறு தான் ஜோதிடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். பொதுவாக ஒரு கருத்து சொல்றேன். இந்த நம்ம பாரத தேசத்துல குரு உச்சமா வராது. ஒரு வருஷ காலம் ஆன்மீகத்துக்குத்தான் நல்ல மதிப்பு இருக்கும். மறைமுகமா சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். 9ஆம் இடத்துக்கு வரும்போது சிறப்பா இருக்கும். இப்ப விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு, கடகடன்னு சொல்லிடலாம். வலிமை இல்லாத ஜாதகம் கூட பாக்கியங்கள் கிடைக்கும். எல்லாமே பாக்கியம். மனைவி பாக்கியம், மக்கள் பாக்கியம், எல்லாம் பாக்கியம். பொன்பொருள் பாக்கியம், எல்லாமே பாக்கியம். தெய்வீக கடமைகளை செய்வீங்க. உங்களுக்கு ஜாதகத்துல கோவில் கட்டக்கூடிய பாக்கியங்கள் இருந்தா அதுக்கு வேற கான்செப்ட் இருக்கு. இருந்தாலும் குரு சனி தொடர்பு பெற்று அந்த தசாபத்திகள் வரும்பொழுது பல பேர்ட்ட வாங்கி கட்டுறவங்க இருக்காங்க, சுயமா போட்டு கட்டுறவங்க இருக்காங்க. 9ஆம் இடத்துல வரும்போது நிச்சயம் அது நடக்கும். உறுதியா சொல்றேன். இறை அனுபவங்கள் எல்லாமே நடக்கும். இந்த 9ஆம் இடம் பாக்கியங்கள் கிடைக்கும். தாய் தந்தையோட உதவி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் நமக்கு கிடைக்கும் தசாபத்தி அடிப்படையில. அப்ப இந்த 26 ஜூன்ல இருந்து 26 ஜூன் வரைக்கும் ஒரு பொற்காலம்னு சொல்லிடலாம்.